ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முளைக்கீரை இந்த மாதிரி செய்யுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெயில் வந்து மிளகாய் தனியாக வறுத்து எடுத்துக்கணும். நான் ஒரு கட்டு கீரை அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூனு தனியா, அப்புறமா காரம் வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 வெங்காயம் 3 தக்காளி அப்புறம் போட்டுட்டு எல்லாமே எண்ணெயிலே நம்ம வதக்கி செய்ய போகிறோம். இந்த எண்ணெயில் வதக்கி செய்யும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை பேர் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது நான் முளைக்கீரை தான் பண்ணியிருக்கேன். இது எந்த கீரை பண்ணாலும் இது மாதிரி நல்லாயிருக்கும். ஆனால் முளைக்கீரை கொஞ்சம் ஸ்பெஷலாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது. வெங்காயம் தக்காளி வதக்கிட்ட அப்புறம் கீரையை அலசி கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் புளி கொஞ்சம் போட்டிருக்கேன், பூண்டு போட்டிருக்கேன். பூண்டு வந்து நான் வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய போடலாம். ஒரு பெரிய பூண்டு அளவு கூட போடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு நிறைய போட்டால். அதுக்கப்புறமா வந்து உப்பு போட்டுட்டு நல்லா வெந்தப்புறமா அந்த எண்ணெயிலே வெந்துடும் கீரை. வெந்தப்புறமா அதுக்கப்புறமேட்டு ஆற வச்சு நம்ம மத்து வச்சு சட்டியில் கலக்கலாம், சட்டியில் வந்து கடையலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து மிக்சியில் வந்து சும்மா லைட்டாக ஒரு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம் கடுகு தாளிச்சிட்டேன். சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் சாதத்தில் பேசி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் செம்ம செட் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே.